எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இது இருக்கிறது. இப்போது அந்த துறையை திறன் மேம்பாடு மற்றும் கைடன்ஸ் துறையாக மாற்றியிருப்பதாக கூறுகிறார்கள். ஆனால் அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஒரிஜினல் இன்டென்ஷன் என்னென்னா, இன்றைக்கி எல்லா பெரும்பாலான அரசு பணிகள், பணியாளர் தேர்வாணையம், டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, இது போல் நிறைய ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ஸ் வந்துருச்சு. அது போக நேரடியாக எடுக்கக்கூடிய பணியிடங்களுக்கு செய்தித்தாளில் விளம்பரம் கொடுத்து நேர்முக தேர்வு நடத்தி அதன் மூலம் ரெக்ரூட்மெண்ட் நடைபெறுகிறது. இந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் ஒரிஜினலாக எதுக்கு இருந்துச்சுன்னா, நான் சொல்கிறது 60களில் 70களில் அரசு ஒரு வேலைவாய்ப்பு பதிவகத்தை வைத்திருக்கும். நீ இப்போ அப்போல்லாம் இன்றைக்கி தானே பட்டதாரிகள், தடி உள்ள பட்டதாரிகள் தான் இருக்காங்க. அப்போ இந்த பட்டப்படிப்பு படித்தவர்களோட எண்ணிக்கை குறைவாக இருந்த கல்லூரிகளே குறைவு தானே. அப்போ எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் தான் இந்த செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ன்ற கான்செப்டே வந்துச்சு. ஸோ அதற்கு முன்பு பொறியியல் கல்லூரிகளே மொத்தமே தமிழ்நாட்டில் 10 12 தான் இருக்கும். ஸோ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நீ போய் இன்ஜினியரிங் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு போய் ரெஜிஸ்டர் பண்ணா 20 நாள் வேலை கிடைக்கும். இன்றைக்கி மாதிரி நீ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஜொமேட்டோ ஓட்ட வேண்டியதில்லை. ஸோ அப்போதெல்லாம் அப்போ இன்ஜினியருக்கு அவ்வளோ டிமாண்ட். அதுவும் எங்கே பொதுப்பணித்துறை, மின்வாரியம், இது போன்ற துறைகளில் வேலை கிடைக்கும். ஸோ அதற்காக அந்த துறை உருவாக்கப்பட்டது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் இருக்கின்றன. தினமலர் செய்தியில் என்ன கேள்வி எழுப்புகிறார்கள் என்றால், இந்த துறை எதற்கு? ஒரு மாதத்துக்கு அந்த துறையை நடத்துறதுக்கு 1.5 கோடி ரூபாய் செலவாகுது. எதுக்கு இந்த பணம்? ரெக்ரூட்மெண்ட் இங்கே நடக்குது. அண்ட் இந்த வேலைவாய்ப்புக்கான கைடன்ஸ் இதெல்லாம் வந்து நீ கூகுளில் போட்டானா தெரிய போகுது, எங்கே வேலைவாய்ப்பு என்னன்றது தெரிய போகுது. அதுக்கு எதுக்கு கைடன்ஸு?